கடந்த காலங்களில் விசேடமாக வடக்கு கிழக்கில் அரசு ஆதரவுடன் ஆயுதம் தாங்கிய குழுக்களினால் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சொல்லில் அடங்காதவை. அச்சுறுத்தல்கள், தாக்குதல்கள், ஆழ்கடத்தல்கள், காணாமலாக்குதல்கள், படுகொலைகள், சட்டவிரோத ஆயுத பயன்படுத்தல்கள், சித்திரவதை கூடங்களை நடத்துதல், வீடுவாசல் சொத்துக்களை அழித்தல், அபகரித்தல், மிரட்டி பணம் பறித்தல் என்று இவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியான மனித உரிமைகள் மீறும் வன்முறை சம்பவங்களினால் விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட சமாதானத்தை விரும்பும் மக்களே ஒரு புதிய அரசியல் கலாசார மாற்றத்தை எதிர்பார்த்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். புதிதாக பதவிக்கு வந்த அரசாங்கமும் இந்த வன்முறைகளின் பின்னணியில் இருந்தவர்களை கண்டுபிடிக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். கோட்டாபயவின் காலத்தில் அநியாயமாக பதவி அகற்றப்பட்ட புலனாய்வு நடவடிக்கைகளின் வல்லுநர் என்று கருதப்படும் ஷானி அபேசேகரவை மீண்டும் குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தின் அதாவது சிஐடியின் அத்தியட்சகராக நியமித்து அவர் மூலம் இவ்வளவு காலமும் முடக்கில் போடப்பட்ட பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்தனர். மஹிந்த மற்றும் கோட்டாபய ஆட்சியில் முக்கிய பங்கு வகித்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தை கடத்தி சென்று காணாமல் ஆக்கியது தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்தவரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் கடந்த ஜூலை 6ஆம் தேதி சிஐடியினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த கைதை தொடர்ந்து இனிய பாரதியின் முன்னாள் சாரதியான செந்தூரன் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த 2 தினங்களாக அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் டிஎம்விபி கட்சி இயங்கி வந்த முகாம்கள் மற்றும் மயானங்களில் சிஐடியினர் தொடர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தம்பிலுவில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் இயங்கி வந்த இனிய பாரதியின் அலுவலகத்தை சிஐடியினர் முற்றுகையிட்டு சோதனையில் ஈடுபட்டனர். அத்துடன் தம்பிலுவில் இயங்கி வந்த டிஎம்விபி முகாம், தம்பட்டியில் இயங்கி வந்த முகாம், திருக்கோவில் மயானம் போன்ற இடங்களிலும் சோதனைகளை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் வெள்ளை நிற ஆடையில் 2 ஜீப் வண்டிகளில் அழைத்து வரப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் இனிய பாரதியின் சகாவான தொப்பி மனாஃப் என்று அழைக்கப்படும் முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினர் விக்னேஸ்வரன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்படியான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு பல வருடங்கள் கழிந்துள்ள நிலையும் இதற்கான சாட்சியங்களை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதில் உள்ள தடங்கல்களும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணைகளை முன்னெடுப்பதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. என்றாலும் இந்த வன்முறைகளால் சொல்லுண்ணா துயரங்களை அனுபவித்த தமிழ் பொதுமக்கள் இந்த விசாரணைகளினால் ஒரு ஆறுதலையும் இந்த வன்முறைகள் இனிமேலும் நடக்காது என்ற ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர். ஆனால் தமிழ் முஸ்லிம் மக்களின் இரட்சகர்களாக தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டுள்ள தமிழ் முஸ்லிம் கட்சி அரசியல்வாதிகள் செம்மணி குறித்தும் குருக்கள் மடம் குறித்தும் தொடர்ந்து பேசும் இந்த அரசியல்வாதிகள் பிள்ளையான் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அநியாயங்கள் பற்றியும் இந்த விசாரணைகள் குறித்தும் மௌனம் காப்பது வியப்புக்குரியது. ஆனால் புத்திசாலித்தனமான தமிழ் மக்கள் இவர்கள் குறித்த சரியான தீர்மானத்தை சரியான வேளையில் எடுப்பார்கள் என்பது நிச்சயம்.